யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ என்னோட மோட்டிவ் என்னென்னா, ஐ திங்க் வி ஷுட் வாய்ஸ் இட் ஸோ இட் பிகம்ஸ் அ நேஷ்னல் ப்ராப்ளம். எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா நேஷ்னல் மீடியாவில் when I watch national media, what they do is they don't get the right type of people who are subject matter experts on this. There are people under Biki, there are people who have been fighting for the rights for the past 10 years. They are not the ones that are advocating for Jallikattu in national media. But on the other hand, the people that advocate for the ban on Jallikattu are representatives of PETA. So என்ன நடக்குதுன்னா, we have proper reasons to justify why we are asking for what we are asking for. ஜல்லிக்கட்டு வேணும்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன நியாயம் இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய யாரையும் நேஷ்னல் மீடியாவில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல. கோமாளித்தனமாக பேசுகிறவங்கள தான் ஃபார் ஜல்லிக்கட்டு சைட்லேருந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இமேஜ் ஆஃப் தமிழ்நாடு when you look at as an outsider, ஒரு கேரளைட்டாவோ இல்லை ஒரு நார்த் இண்டியனாவோ பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி ஹேஸ் கம்பேஷன். எல்லாருமே மனுஷங்க தான். நோபடி ஹேஸ் ஹேட்டட் டுவர்ட்ஸ் another person just because he is from another race. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன காட்டப்படுது அப்படின்னா, திஸ் ஹோல் திங் இஸ் அ க்ரூயலிட்டி, இட்ஸ் ஸ்டூபிடிட்டி, இப்படி தான் காட்டுறாங்க. மோரோவர் ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் தம் கட்டி பேசுவார். he will explain all the legitimate reasons why Jallikattu is not cruel and how we care for our bull. ஆனால் கடைசியில் ஒருத்தர் அதாகப்பட்டது என்னென்னா அப்படின்னு சம்மரைஸ் பண்ணுவான் நேஷ்னல் மீடியாவில். அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, although this is cruel, Tamils want this to be continued because it is their cultural identity. இப்படி தான் அவன் சம்மரைஸ் பண்ணுறான். 10 நிமிஷம் தம் கட்டி எவ்வளோ ரீசனபிளாக எவ்வளோ சயின்டிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் ப்ரூஃப்ஸ் யூ பிரிங் டு த டேபிள். ஹவ் யூ எவர் சீன் நேஷ்னல் மீடியா டிஸ்கஸ் அபவுட் A1 versus A2 milk? No. Have you ever seen the national media entertain a discussion about disadvantages of artificial insemination versus natural breeding logic that is embedded in Jallikattu and Rekla? No. என்ன மாதிரி what they are trying to do is they are trying to tarnish the image of the people who represent the idea of Jallikattu. கேவலப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளில இருக்கவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து வேறு வேலை இல்லைப்பா, ஏதோ சும்மா சத்தம் போட்டுட்ருக்காங்க, அப்படி தான் ஒரு இமேஜை அவங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நான் அதை இங்கிலீஷில் பேசணும்னு நான் நினச்சதுக்கு இன்டென்ஷனும் வந்து அதுதான். ஸோ சம்படி அவுட் சைட் தமிழ்நாடு ஹூ டஸ் நாட் ஸ்பீக் தமிழ் லிசன்ஸ் டு திஸ் கான்வர்சேஷன், மேபி தேல் ஸ்ப்ரெட் த வேர்ட், இல்லைங்களா? ஸோ A1 A2 தேவையான அளவு there has been a lot of analysis on A1 versus A2. A2 தான் வந்து that is the way to go, that is the type of milk we should be consumingன்றது there has been a lot of research. We can also put some links below this video if you are interested to explore more. Likewise, when it comes to breeding, we already have a lot of examples outside India. இப்போ வந்து விதைகள் சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மான்சான்டோ கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் செயின் சீட்ஸ் இன் US. இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் வார் கோயிங் ஆன், டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட செகண்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து டு ரெக்கவர் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ஸ்டக் இன் இடிஞ்ச பில்டிங்ஸ் அண்ட் ப்ரோக்கன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஸ்டக்காக இருக்கிறவங்கள ரெக்கவர் பண்ணுறது ப்ரையாரிட்டி 1. ப்ரையாரிட்டி 2, they have set up a high profile team to collect all their native seeds. Reason என்னன்னா, they know they will bounce back as a country. When they do, they don't want to be dependent on a corporation anymore. So அந்த அளவுக்கு people outside of India are very என்ன சொல்கிறது, concerned about what goes into their body. You are what you eat, you are what you read. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ டோன்ட் கேர் அபவுட் வாட் யூ ஈட், இட்ஸ் அப் டு யூ. அதுக்கான ஒரு மெஷர் தான், மெயின் மெஷர் தான் ஃபைட்டிங் ஃபார் ஜல்லிக்கட்டு. ஃபஸ்ட் எடுத்த உடனே வி ஸ்டார்டட் டிஃபெண்டிங் ஜல்லிக்கட்டு பை சேயிங் இட்ஸ் வீர விளையாட்டு. வீர விளையாட்டுன்னு சொன்னோம், இட்ஸ் ஆர் ப்ரைடுன்னு சொன்னோம். இட் வாஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மதுரை. நெக்ஸ்ட் our argument was it's about conserving bulls. No, a lot of people who were on the other side of the fence, who misunderstood that bulls are being hurt in this process, came to our side. Third step further போகும்போது we have communicated that as identity of Tamil culture. So a lot of people who have never seen Jallikattu, who have never interacted with bulls, are now on board. Fourth matter, this is the most important thing in my opinion. Constitution is a framework that governs the bandwidth within which a government should operate. இதுக்குள்ளே தான் நீங்கள் வேலை பார்க்கணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து அதோட செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
to protect the religious, ethnic and cultural freedom of the constituent people, no matter how small the number is. ஸோ இது வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மதுரைன்னு 10 வருஷம் முன்னாடி நினச்சோம், கிடையாது. இட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் தமிழ் பீப்புள்னு இப்போ நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. இப்படி ஒன்றா டச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பல ஆங்கிளில் பார்க்கலாம். திஸ் இஸ் அ கல்ச்சுரல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இஸ் திஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்? எஸ். ஹேஸ் தேர் பீன் அ கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்? எஸ், நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒன்லி தமிழ் ஷுட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட் ஃபார். If you believe that the constitution should be respected by any government that gets elected into office, you have a reason to get on the street and voice your opinion. And அதை வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹேவ் பீன் டூயிங் இட் பீஸ்ஃபுல்லியோ அதே மாதிரி நீங்களும் பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். One last point though. You would have all seen a lot of videos floating around in Facebook. There have been cases where a parent happens to abuse their children. There have been cases where குழந்தைய வந்து நானி அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விட்டு போகிறோம், the nanny happens to abuse the child. ஓகேங்களா? So how many of you have actually banned the concept of parent-child interaction? How many would stand for a ban on recruiting nannies? கிடையாது. There are goods, there are bads in everything that involves a human intervention. மேட்டர் என்னென்னா ரெகுலேட் பண்ணலாம். பட் வந்து 4 பேர் தப்பு பண்ணாங்க, 4 பேர் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டையே பேன் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி. நாட் ஜஸ்ட் அட்டர் ஸ்டூபிடிட்டி, இட் இஸ் ஆல்சோ வயலேஷன் ஆஃப் பேசிக் ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி இண்டியன் சிட்டிசன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.